இதுதான் என்னுடைய அரிசி டின்னு போன 10 வருஷமாக. இன்றைக்கி அரிசி டின்னு காலியாக கிடக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து 2 கிலோ தான். கிலோ 65 ரூபா, அப்போ 130 ரூபா. இப்போ 130 ருபீஸ்க்கு 1925 வந்து 2 பவன் கோல்டு வாங்க முடியுமாம்மா? என்ன பண்ணுறது, இன்றைக்கி 2 கிலோ அரிசி வாங்குறதுக்கு பணம் இல்லை. அப்போ இந்த டின்னே வந்து பார்த்திங்கன்னா ஓசி டின்னு. ஆமாம், நெஸ்கஃபே சன்ரைஸ். இவர் நம்ம இளமுருகன் சார், நம்ம ஃப்ரான்ச்சைசி, அவர் கொடுத்தாரு. சரி, பிளாஸ்டிக் பையில் அரிசி வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்குள்ளார போட்டு வச்சோம்னா நல்லா பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி போட்டு வச்சேன். பரவாயில்ல. இந்த பேகு அவர் கொடுத்தது தான். NIT கிராஜுவேட் 89. ஆமாம், போஸ்ட் என்னமோ ஒரு கோபால் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தாங்க. 15,000 ரூபா ஃபீஸையும் வாங்கிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, 99% ஃப்ராடுன்னு சொல்லி அன்றைக்கி சொல்லலை. இதெல்லாம் அன்றைக்கே சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 15 மாடி கட்டடத்தை இங்கே LG நகரில் கட்டியிருப்பேன். சரி, பரவாயில்ல, போட்டு இனி இருக்கும். பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ சேட்டலைட்டு பூரா 40 லட்சம் இணையதளங்களை ஆய்வு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டெய்லி ஒரு 4-5 இணையதளங்களை பார்த்துட்ருக்கேன். நல்லா அரிசி. அந்த கிளாஸ் டம்ளர் பார்த்திங்கன்னா அது நான் வாங்கினது தான், கவலைப்படாதீங்க. ஆமாம், அது வந்து ஸ்டீல் டம்ளர். என்ன 20 ரூபா அந்த வண்டியில் தள்ளிட்டு போகிறாங்கல்ல. ஆமாம், அது பில் இல்லாமே கிடச்சிருச்சு. இல்லாட்டா GST வாங்கியிருப்பாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால் அது GST இல்லாமே கிடச்சிருச்சு. சரி, ஓகே, தேங்க்யூ. த பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் இன் அ கிரேவ் டேஞ்சர். அதாவது இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளையும் நம்பிட்டு இருக்காங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டில் காலையில் ஒருத்தர் சாயந்தரம் ஒருத்தர் உட்காண்ட்ருக்காங்க எல்லா சீட்டுகள்லையும். நீங்கள் போய் பாருங்கள், எந்த வில்லேஜ் ஆஃபீஸில் ஒழுங்கான ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் உட்காண்ட்ருக்காரு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, பரவாயில்ல, அதெல்லாம் போகட்டும். இப்போ இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியும் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா நெஸ்கஃபே சன்ரைஸ் இருக்கு இல்லையா, இது எங்கெங்கே இல்லையோ அங்கெல்லாம் நீங்கள் நெஸ்கஃபே இது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பு, டீலர்ஷிப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு என்னுடைய ஆலோசனைகளை எடுக்கலாம். ஸோ இந்த ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் சொல்லி ஃபுல்லி டிஜிட்டல். ஆமாம், அப்போ இந்த ஃபுல்லி டிஜிட்டல் அப்படின்றதுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேரில் வாங்க, நேரில் வாங்க, நேரில் வாங்க, நான் நேரில் வரேன் சார், நான் நேரில் வரேன் சார், நேரில் வரேன் சார். இல்லை, நான் கேட்குறேன், 2000 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்தாச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ கொண்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ டிஜிட்டல் இந்தியா வந்து வேறு யாரோ கையில் இருக்காம, EVMன்றாங்க, ஹேக்கிங்ன்றாங்க, சேட்டலைட்டுன்றாங்க, சேட்டலைட்டு வேறு யாரோ கண்ட்ரோல் இருக்குன்றாங்க. எல்லாம் என்ன தான் பண்ணுறது? சரி, பரவாயில்ல. இப்போ வீடியோ ஒரே போரிங்காக இருக்குமோ, பரவாயில்ல, இது ஒரு ரெப்ரசன்டேஷன் வீடியோவாக எடுத்துக்கோங்க. இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ், என் சேனல் IMO22269. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வந்து அப்பப்போ வீடியோ வரும். அப்போது பலதரப்பட்ட வீடியோக்கள் வரும். என் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் வேணுமா? 7418962872. அதாவது காமர்ஸ்லேருந்து ஆரம்பித்து, பேங்கிங்கிலிருந்து ஆரம்பித்து, பேமெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து, அப்புறம் என்னெல்லாம் ஒரிஜினல்ஸில் இருக்கோ அது பூராமே நான் இருக்கிறேன் அதில். ஸோ IMO22269 இஸ் மை கீவேர்டு. அந்த கீவேர்டை நல்லா பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போது சர்ச் கொடுத்து எல்லாமே நாராயணன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட வேண்டாம். என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி என் கிளையண்ட் ஆகுங்க. கிளையண்ட் ஆகிறதுக்கு வெறும் 100 ரூபா தான். 100 ரூபாய் ID ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. பிகாஸ் மைன் இஸ் ரெஜிஸ்டர்டு MSME, இம்மோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர்டு MSME இது. சரியா, பரவாயில்ல. உங்களுக்கும் MSME ரெஜிஸ்ட்ரேஷன் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் போக கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் சர்வீஸு கொடுத்துட்ருக்குறேன் டிஜிட்டலி. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பை 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 பை. K. நாராயணன். ஆதார் நம்பர் 622068704831.